ஹாய், வெல்கம் டு ஷிரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறோம். டின்னர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான். மைதா மாவு, அப்புறமா கோதுமை மாவு, அரிசி மாவு, இந்த மாதிரி எந்த மாவுமே இல்லாமல் ஒரு அருமையான ஒரு சப்பாத்தி ஒன்று பண்ண போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்பாத்தி, அதுக்கு ஒரு முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கை வேக வச்சுருவோம். அதுக்கப்புறமா ஜவ்வரிசியை வறுத்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளையெல்லாம் பார்க்கலாம். நான் வந்து இதில் 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். கலர் மாறாமல் நல்ல மொறுமொறுன்னு வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கக்கூடாது, கருப்பாகக்கூடாது, லேசாக கூட கலர் மாறக்கூடாது. அந்த மாதிரி வறுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. இந்த மாதிரி வறுத்தா போதும். கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா சூடாகும் பாருங்கள், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம், அதனால் மொறுமொறுன்னு இருந்தால் தான் பவுட்ரு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இந்த குட்டியோண்டு சாப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாப்பர் வந்து எனக்கு ரொம்ப வேலையை வந்து ரொம்ப ஈஸி பண்ணி கொடுக்குது. டக்குன்னு இப்படி மூடணுமா, இப்படி க்ளோஸ் பண்ணி அப்படியே 2 சுற்று தான் அரைச்சிருது. நம்ம நார்மல் சாப்பரும் நல்லா தான் பண்ணுவோம், ஆனால் நம்ம கை வச்சு நல்லா இழுத்துட்ருக்கோம். கையை வச்சு இழுக்கணும், அமுத்தணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அது ஒரு விதமான ஈஸியான வேலையாக இருந்தாலும் இந்த எலக்ட்ரிக் சாப்பர் வந்து அதை விட எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பாருங்க. அவ்வளோதான், எப்படி திருப்பிட்டு நீங்கள் பண்ணாலும் போதும். அவ்வளோதான், அரைச்சாச்சு. ஒரு 4 டைம் அமுத்தி பிடிச்சி, ஒரு டைம் இப்படி அமுத்தி பிடிச்சா போதும், ஒரு டைம் இப்படி அமுத்தி பிடிச்சா போதும். அப்படியே சூப்பராக அப்படியே பொடியாக வெட்டி வந்துடும். அவ்வளோதான் பாருங்க, எப்படி வெட்டிருச்சு பாரு. சும்மா ஒரு 10 செகண்டு தான் நான் வந்து ப்ரெஸ் பண்ணியிருப்பேன், அதுலேயே அருமையாக வெட்டிருச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லா வேலைக்கு போகிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை டைம் சேவிங் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு இந்த சாப்பர் வந்து ரொம்ப ஈஸி, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் வந்து குட்டியூண்டா வாங்கியிருக்கேன், 250 ml. இது நீங்கள் வந்து 500 mlலாம் இருக்குது, கொஞ்சம் பெருசாக, அதே கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது குட்டியாக இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக சமைக்கிறதுக்கு ஓகே. சரி, கொஞ்சம் நிறைய வெங்காயம் தேவைப்படுன்னா 2 தடவை போட்டு இதில் அரைக்கணும், வேலை அதிகமாக இருக்காது, சட்டுன்னு முடிஞ்சிடும். ஆனாலும் ஒரே டைமில் நீங்கள் வந்து பண்ணணும்னா இது வந்து 500 ml நீங்கள் வாங்கிக்கோங்க. எல்லா சைஸ்லையும் கிடைக்குது. நான் வந்து 250 ml வாங்கினதுனால ரொம்ப குட்டியாக இருக்குது. நீங்கள் பெருசாக வாங்கிக்கோங்க. வெங்காயம் வெட்டுறது ரொம்ப ஈஸியான வேலையாயிடுச்சு. இப்போ என்னென்னா எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ பவுட்ரு பண்ணிவிட்டு மாவு பிசைஞ்சு வச்சுருவோம். இப்போ முட்டை கிரேவி பண்ணலாம். அதுக்கு ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கூடவே 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம். ஒரு மிக்சி ஜாரில் 2 தக்காளி, இது போல் கொஞ்சோண்டு ஒரு 4-5 கொத்து மல்லித்தலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா அரைச்சோலையா அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வதக்கிக்கலாம். இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதே போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, நல்லா மசால் போட்டு வதக்கி விடுவோம். மசாலாவை வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம். அதனால அதிகமாக இருந்தாலும் தண்ணியாயிரும். அதனால் கொஞ்சம் கிரேவி பக்கத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். நம்ம முட்டை குழம்புலாம் செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை நம்ம கத்தியில் வெட்டுவோம், இல்லைன்னா நூல் வச்சு அப்படியே நல்லா ரவுண்டாக வெட்டணும், நூலெல்லாம் வச்சு வெட்டுவோம் இல்லையா. இந்த மாதிரி எக் கட்டர் இருந்ததுன்னா நமக்கு வெட்டுறது ரொம்ப ஈஸி, ஒரே மாதிரி நமக்கு வெட்டுறதுக்கு வரும். அதே போல் இதில் வெங்காயம் எதுவும் வெட்ட முடியாது, வெறும் முட்டை மட்டும்தான் வெட்ட முடியாது. அதில் ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட், அப்படியே நூல் மாதிரியே இருக்கும். அதனால அது வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால் இது முட்டை மட்டும் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உண்மையாகவே நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்லைஸ் போட்டு கொடுக்குறது, இல்லை நம்ம வெட்டி தட்டில் வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த எக் கட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் பாருங்கள், நல்லா கிரேவி பாருங்கள், நல்லா பக்குவத்துக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா வறுவல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எக் கட்டர். நல்லா இருக்குல்ல, உள்ளே ஏதோ மாவை உருண்டை பிடிச்சி போட்ட மாதிரி இருக்குது. அவ்வளோதான், முட்டை வந்து போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அது பாட்டுக்கு வேகட்டும். அவ்வளோதான், எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கசூரி மேத்தி தூவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிருக்கோம் இல்லையா, இப்போ இதை வந்து அப்படியே நம்ம பிசைய முடியாது, கொஞ்சம் ஜலிச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து பிசையணும். அதுக்காக நான் ஒரு ஜல்லடை எடுத்திருக்கேன். அவ்வளோதான் பாருங்கள், மாவு வந்து ஜலிச்சு எடுத்தாச்சு. நமக்கு வந்து இந்த மாதிரி குருணையாக இருந்தால் மறுபடியும் அரைச்சிட்டு கூட நீங்கள் மறுபடியும் பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசூரி மெத்தி சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். அடுத்ததாக கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சம் மல்லித்தலையும் இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 உருளைக்கிழங்க இது போல் வேக வச்சு துருவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துருவோம். நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மறுபடியும் ஒரு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வைக்கலாம். அதே போல் தண்ணி வந்து ரொம்ப இழுக்கும், அதிகமாக இழுக்கும், அதனால் பார்த்து ஊற்றி கரெக்டாக பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு வேணால் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி போட்டுக்கலாம். நல்லா சப்பாத்திக்கு எப்படி மாவு எடுப்போமோ அது மாதிரி அந்த சைஸுக்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு, சப்பாத்திக்கு எப்பயும் தேய்ப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதான், தேய்ச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டாக வேணும்னா இந்த மாதிரி போட்டு வேணால் எடுத்துக்கோங்க. இதே போல் ஒரு 4-5 போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சப்பாத்திகளை வந்து எப்பயும் நம்ம சப்பாத்திக்கு என்ன செய்வோமோ அதே மெத்தடில் நல்லா ஹீட்டாக கல் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா போட்டு நம்ம எப்பயுமே சப்பாத்தியெல்லாம் திருப்பி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கம் வேக வச்சு எடுங்க. அவ்வளோ அருமையாக வரும் பாருங்கள், நல்ல உப்பலாக வரும், சூப்பராக உப்பி வருது பாருங்கள். அப்படியே நம்ம நார்மல் சப்பாத்தி மைதா மாவு கோதுமை மாவு சப்பாத்தி கூட இந்த அளவுக்கு உப்பி வராது. ஆனால் இது எவ்வளோ சூப்பராக உப்பலாக வருது பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சீங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே போல் செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த கசூரி மேத்தி போட்டிருக்கோம், அப்புறமா சீரகம், அப்புறம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல காரசாரமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் இதே போல் மற்ற எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ஒரு டின்னருக்கு செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். வேலையும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதுவரை சாப்பிடாத ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதே போல் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா இது கூட ஒரு முட்டையை அப்படியே எடுத்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே பார்க்க எச்சி ஊறும், அந்தளவுக்கு ருசி இருக்கும். நல்லா இருக்கா? நீ சிரிக்கிறத பார்த்தா யாராவது நல்லா இல்லைன்னு நினச்சிக்க போகிறாங்க. நல்லா இருக்கா? அருமையாக இருக்கு. அதுக்காக இருக்கிற முட்டையை பூரா நீ மட்டும் சாப்பிட்றாத, எல்லாருக்கும் கொடுக்கணும், கொன்றுவேன். இதே கொஞ்சம் முன்னாடியே சமைக்கிறப்பவே ஒரு ட்ரையல் உள்ளே போச்சு. அதனால தான் ஆளுக்கு நான் தான் வந்து எடுத்து நான் தான் ட்ரையல் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த டேஸ்ட் வாயில் ஒட்டிக்கிச்சு போல இருக்கு. ஃபஸ்ட்டு சப்பாத்தி தான் செஞ்சால் நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன், அதனால் அப்போவே வச்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், இன்றைக்கி நைட்டே ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.